கோயம்புத்தூர் டைடல் பார்க் பக்கத்தில் ஒரு ஷாப் பார்த்தேன். ஷாப் பேர் வந்து பாவராச்சி பக்கெட் பிரியாணி. ஸோ இந்த பாவராச்சி பிரியாணிங்கிற பேருக்காகவே இந்த கடைக்குள்ளே வந்துட்டேன். சிக்கன் தொக்கு பிரியாணி, ஃபுல் சிக்கன் பிரியாணி ஒன்று 65 ஒன்று வாங்கியிருக்கோம். சிக்கன் தொக்கு பிரியாணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ். சிக்கன் பிரியாணி வந்து 140 ருபீஸ். 65 வந்து 160 ருபீஸ். இது வந்து சிக்கன் பிரியாணி, இது வந்து சிக்கன் தொக்கு பிரியாணி. பிரியாணி கூட தொக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நானும் எங்கள் ஏரியா ஃப்ரெண்டு வந்திருந்தேன். ஹாய் சொல்றே. ஸோ நான் வந்து பிரியாணிக்கு மேலே தொக்கு இருக்குன்னு நினச்சேன். பட் பிரியாணிக்குள்ள தொக்கு இங்கே இருக்கு. ஸோ பாஸ்மதி ரைஸ் சஃபிஷியன்ட் ஃபார் 1 பீப்புளுங்க. நீங்கள் ஸோ குவான்டிட்டி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பிரியாணி ரைஸ்மே பாருங்கள், ரொம்ப நல்லா. ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. 2 சிக்கன் பீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய பீஸ் ஒன்று, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஒன்று. இது வந்து பெரிய பீஸு. பிரியாணி வந்து செம்ம சூடாக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு ஹைதராபாத் பிரியாணி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ குவான்டிட்டி வைஸும் ஓகே, காஸ்ட் வைஸுமே நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து சிக்கன் தொக்கு பிரியாணி கூட வந்து சிக்கன் தொக்கு பீஸஸு. ஸோ 2 பீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக சிக்கன் தொக்கு பிரியாணி ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப வர்த்து தாங்க. நல்லா மசாலா டேஸ்ட் உள்ளே இறங்கிருக்கு. பட் ஹைதராபாத்தோடது அந்த ஸ்டைல் அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக வந்து பிரியாணி பீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்லா குக்காக இருக்குது.